எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். வீராய் பேசுகிறேன். என்னோடய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ குடும்பம் ரொம்ப சிரித்து போச்சு. எல்லோரும் தள்ளி தள்ளி போய் நிற்கிறோம். அதை ஒன்றா பார்க்கணும்னு இயக்குனர் சாருக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தன்னோட இதை தன்னை தொலைச்ச இடத்துல தான் தேடணும்பாங்க. அது பக்கத்தில் தான் கிடக்கும், எங்கேயும் தள்ளி போய் விழுந்திருக்காது. காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் அங்கங்கே தள்ளி தள்ளி கிடப்பாங்க. ஒன்றும் சேர்க்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடுறவங்க மத்தியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஏக்கங்கள் இருக்கும். குடும்பத்தை பற்றி சிந்தனை எப்போயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வீராயி மக்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை என்னோட இதில் நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது 100க்கு 100 உண்மை. இயக்குனர் சார் சொல்லுவார், விளக்கி விளக்கி சொல்லுவார். அவர் அழுவார், அப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் சொல்லுவார். அந்தளவுக்கு இந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி தான் சொல்லக்கூட முடிஞ்சிச்சு. என்னோடய தலைமகன் வேலராமமூர்த்தி சார், அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம், யதார்த்த நாயகன் சொல்லி. கதை நாயகனை பார்த்துருக்கோம், கதாநாயகனை பார்த்துருக்கோம். யதார்த்த நாயகன் அவர் கூட 2-3 படம் பண்ணியிருக்கேன். இதில் என் மகனுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நான் கிளீசரனை போட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பேன். என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க பாரு சார், கண் வலிக்குது சார், அடுத்த சீனுக்கு வாங்க பாரு. கண் அப்படி மூடிட்டு இறுக்கி மூடிட்டு திறப்பார். அப்படியே கண்ணீர் எங்கிட்ட தான் வருமோ தெரியல. சார் அந்த சீக்வன்ஸை சொல்லிக் கொடுங்க சார் சீக்கிரட்டாக அப்படிமே, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படிம்பாரு. அடுத்து என்னோடய 2வது மகன் மாரிமுத்து சார். இந்த இடத்துல நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ அவரை ஒரு ஆர்டிஸ்டாவோ பார்க்க முடியாது. இழப்பாக இருக்கிறதுனால அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அடுத்து இன்னொரு மகன் வரலன்னு நினைக்கிறேன், என் மக தீபா. என் மகளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவான பேச்சுன்னு, அறிவாக வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா. நான் தான் காரணம், அப்படி தான் சொல்லிக்கிறேன். அங்கே கொடுக்கக்கூடாது அந்த விஷயத்தை. ஆமாம். இப்போ இந்த திரைக்கதைக்குள்ளே நுழையும் போது எல்லாரும் ஒரு விஷயத்தை மாற்றிக்குவோம். நம்மக்கிட்ட எல்லாருமே தவறு இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த கதை ஒவ்வொருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகும். கட்டாயம் நீங்கள் வேணான்னு சொன்னாலே எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் சொல்லுவீங்க, இதை மாற்றி அமைச்சுக்கிறணும் நம்ம அப்படின்னு. அப்படியான ஒரு விஷயந்தான். எனக்கு இந்த வீராய நீனா இவ்வளோ பெரிய ஓல்டு கட்டப்போ நடிக்க போறியா, பார்த்துக்க ஃபீல்டில் இருக்க அப்படின்னாங்க. தாய் ஸ்தானம் யாருக்கும் கிடைக்கும், எங்கெல்லாம் ஒரு அன்பு இருக்கும். உலகமே போற்றக்கூடியது எல்லாம். கொலகாரையும் கூட தாயைத்தான் பெருசாக பேசுவான். களவாணி கூட தன்னோட தாயைத்தான் எங்கனையாவது பெருசாக பேசுவான். தூற்றுவதும் போற்றுவதும் தாய்க்கே ஏற்படும், ஏன்னா அவங்க பையங்களை கொண்டு. ஆனால் என்னோடய குழந்தைங்களை கொண்டு இந்த இடத்துல இந்த வீராய்க்கு போற்றுதலுக்கு உண்டான இடத்த கொடுத்தது இந்த திரைக்காவியம் தான் சொல்லணும். ஒரு காவியம்தான். எத்தனையோ திரைக்காவியங்களை பார்த்துருக்கோம். இந்த ஒரு காவியத்தை நீங்கள் பார்த்து அவங்க தன்னோட பின்னாடி வர சந்ததிக்கு, இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு தாத்தா பாட்டின்னு. நாங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் பெரிய வீட்டில் வாழ்ந்தோம். அந்த காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம். ஏதாவது ஒரு கதை இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கிடைக்கும். எல்லோரும் அதை வாங்கிக்கிட்டு போங்க. அடுத்து இயக்குனர், என்னோடய பேரன், ப்ரொடியூசர் ப்ளஸ் கதாநாயகன். இடையில ஒரு சாப்பாட்டு டயத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. லைட்டாக ப்ரொடியூசர் கவனத்துக்கு போச்சு. அன்னையிலேருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் கவனமாக என்கிட்ட சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த தம்பி அடுத்த இடத்துக்கே போவோம். பண்புகள் கதையில் மட்டும் சொல்லலை, உண்மையாகவும் இருந்துச்சு. சில பண்புகளை நாங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டோம். ஒரே குடும்பமாக இருந்தோம், வீராய் குடும்பமாக இருந்தோம். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், உங்களையும் எங்கள் குடும்பத்துக்கு அழைச்சிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுக்கணும். இங்கே பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் இந்தளவுக்கு முடிச்சுக்கிடுவோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி.